ஒரு சவரன் நகை வாங்கினா ரூபாய் 2025 தள்ளுபடி. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா அதே வீட்டுக்கு வெள்ளி இலவசம். NAC Jewelers. Conditions apply. NAC 2025 Super Hit. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய நம்ம NAC தான். நாத்தல்லா ஆஞ்சநேயலு செட்டி. இந்த கடையை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. 51 வருடமாக பாரம்பரியமாக நகைக்கு பேர் போன ஒரு இடம் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய NAC தான். அதுவும் மயிலாப்பூரில் இந்த மக்களோட மக்களாக ஒரு வீடு மாதிரி, இது கடைன்னு சொல்லாமல் இது ஒரு வீடு மாதிரி அவங்க பல வருடங்களாக மக்களுக்கு நம்மளுடைய சென்னையில் சேவை செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம இந்த நாத்தல்லாவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கே நகை அப்படின்னா ரொம்ப பிடித்தமான ஒன்று. அதுவும் நகையை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டமும் நமக்கு ஆன்மீகத்திலையும் தரக்கூடிய நவரத்னங்கள் தான். நவரத்னங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாடம் இருக்கக்கூடிய ஒன்று. எப்படி நம்ம நவகிரகங்களுக்கு பலவிதமான மரியாதைகள் செய்கிறோமோ, இல்லை நவகிரகங்களுக்காக நிறைய பிரீத்தி அப்படின்னு சொல்லுவோம். நவகிரகங்களை நாம் திருப்திப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நவரத்னங்கள் மூலமாகத்தான். இந்த நவரத்னங்கள்னால் என்ன? நவரத்னங்கள் நம்ம எதற்காக பயன்படுத்துகிறோம்? நவரத்னங்கள் அல்லாது மற்ற ரத்னங்களும் நமக்கு வாழ்க்கையில் எப்படி பயன்படுது? ஒரு நவரத்ன கல் போட்டால் அதிர்ஷ்டம் வந்துருமா அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அதிர்ஷ்டத்துக்காக கல் போட்டுக்கிறோமா, இல்லை நவகிரகங்கள் இன்னும் நமக்கு நன்மை செய்யறதுக்காக கற்கள் போட்டுக்கிறோமா? அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நவரத்னங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரதானமாக இருக்கக்கூடியது சூரியன் தான். ஸோ சூரியனுக்கான ரத்னம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மாணிக்கம். இந்த மாணிக்கம் இங்கிலீஷில் ரூபி அப்படின்னு சொல்கிறோம். மாணிக்கம் கல் எல்லாருமே போடலாமா அப்படின்னா, உங்களுக்கு உடம்பில் நல்ல ஒரு எனர்ஜி வரணும், வாழ்க்கையில் இந்த டாக்டர்கிட்ட போகிறவங்கெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விட்டமின் D டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது சூரியனினுடைய ஒரு பலவீனத்தினால ஏற்படக்கூடியது தான். ஸோ நமக்கு விட்டமின் D நல்ல உடம்புல வரணும் அப்படிங்கிறதுக்கும் எனர்ஜி கொடுக்கறதுக்கும் இந்த மாணிக்கம் கல்லை நம்ம பயன்படுத்துகிறோம். இது ஆரோக்கியத்திற்காக. ஆன்மீகத்தில் சூரியன் நமக்கு என்ன, பித்ருக்காரக்கன்னு சொல்கிறோம். ஒரு அப்பாவோட நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும், இல்லை சூரிய மகாதசா 6 வருட காலம் எனக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறவங்களும் இந்த மாணிக்க கல்லை தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த கற்கள் எல்லாம் நம்ம என்னென்ன ஃபிங்கர்ஸில் போடணும், எந்த விரலில் இந்த மாணிக்கம் போட்டால் நமக்கு நல்லதுன்னா, இந்த கைகளில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விரலுக்கு கீழேயும் இதை மேடு அப்படின்னு சொல்கிறோம். இதில் நமக்கு புதன் மேடு, சந்திரமேடு, சூரியமேடு, சனிமேடு, இப்படி 9 மேடுகளுமே இங்கே இருக்குது. ஸோ இந்த கற்களை, இந்த மாணிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுக்கு உண்டான கல்லை ஒரு ஓப்பன் செட்டிங்கில் நம்ம இந்த கையில் நம்ம போடுறதுனால சூரிய ஒளியும் நல்ல நீரும் அதன் மேல் படும் பொழுது நமக்கு சூரியனினுடைய ஆதிக்கம் உடம்பில் ஏற்படுகிறது. ஸோ இந்த மாணிக்கம் நம்ம மோதிரமாக மட்டும்தான் போடணுமானா ஆபரணங்களாகவும் நம்ம போடுறோம். ஸோ ரூபியில் நெக்லஸ் போட்டுக்கிறோம், இயரிங் போடுறோம், ஸ்டோன்ஸில் நம்ம ரிங்காக போட்டுக்கிறோம். ரூபியை மாணிக்கமை எந்த ஒரு ஆபரணமாகவும் நமக்கு போட்டாலும் அதனுடைய பயன் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். அடுத்தது நம்ம ரத்னத்தில் பேசணுன்னா சந்திரன் தான். முத்து பற்றி சொல்லணுன்னா, இயற்கையாக நமக்கு கடல்ல இருந்து கிடைக்கக்கூடியது இந்த முத்து. ஸோ இப்போ இயற்கை முத்து கிடைக்கிறது குறைந்தாலும் கல்ச்சர்ட் பேர்ல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அதற்கு ஈக்குவலான பலன் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த முத்து சந்திரனின் ஆதிக்கம் கொண்டது. ஒரு மனசே சரியில்லை, எனக்கு எப்பொழுதுமே ஒரு டிப்ரெஷனில் நான் இருக்கேன், இல்லை மன ரீதியான உளைச்சல்கள் இருக்குது, நான் சந்தோஷமாகவே இல்லை அப்படிங்கிறவங்க
இந்த முத்தை வந்து பயன்படுத்தலாம். பெண்கள் மட்டும்தான் போடணுமானா கண்டிப்பாக இல்லை, ஆண்களும் தாராளமாக போட்டுக்கலாம். இதில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், வெள்ளியில் வந்து போடுறது நல்லதா இல்லை தங்கத்தில் போடுறது நல்லதான்னு. இது வந்து நம்மளுடைய பொருளாதார வசதியை பொறுத்தது தான். பிளாட்டினமில் கூட நம்ம கண்டிப்பாக போடலாங்க. அதில் பலனில் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். இதில் எனக்கு வந்து பொருளாதாரத்தில் கொஞ்சம் எனக்கு வெள்ளியில் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக வெள்ளியில் போட்டுக்கலாம். நம்ம முத்து வந்து மனசு ரீதியான பிரச்சனைகளுக்காக பயன்படுத்துகிறோம். சந்திரதசா 10 வருஷம், இந்த 10 வருட காலமும் நம்ம முத்து வந்து மோதிரமாக போட்டுக்கலாம். இது பெண்கள் பொதுவாக ஒரு முத்தில் வந்து நான் செட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் அழகுக்காகவும் இந்த முத்தை வந்து பயன்படுத்தலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பவழம், கோரல்னு சொல்கிறது. இதனுடைய நிறம் வந்து நல்ல சிகப்புலேயும் இருக்கும், ஆரஞ்சு கலர்லேயும் இருக்கும். இது வந்து செவ்வாய்க்கான ஒரு ரத்னம், இந்த கோரல்னு சொல்லக்கூடியது. இந்த செவ்வாய்க்கான ரத்னம், இந்த கோரல் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கும்பொழுது நம்ம வந்து பிளட் ப்ரெஷர், இரத்த சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வகையான நோயையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த பவழத்துக்கு இருக்கும். அதனால தான் பெண்கள் வந்து இதை தாலியில் வந்து கோத்து போட்டுக்கிறது. இந்த பவழத்தில் வந்து நீர் பட்டு நம்ம உடம்புல குளிக்கும் பொழுது, இது நம்ம மேலே அந்த தண்ணி படும் பொழுது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து பொதுவாக அது குறையும் அப்படிங்கிறதுக்காக தான் பெண்களுக்கு வந்து தாலியில் எப்பொழுதுமே பவழம் கோர்த்து போடுறாங்க. நம்ம மோதிரமாக இந்த பவழத்தை போட்டுக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கான கோலம் இல்லை செவ்வாய்க்கான ஒரு பரிகாரமாக இந்த மோதிரம் போடணும்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய, முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய அந்த பவழம் தான் வந்து நம்ம பொதுவாக வந்து போட்டுக்கணும். ஸோ இந்த பவழம் ஆபரணமாக போடலாம். ஜென்ரலி ஒரு பிள்ளையார் கூட பவழத்தில் வந்து கோரலில் பிள்ளையார் வந்து போடலாம். இதில் இந்த ரோஸ் பெட்டல் மாதிரியே பிங்க் கலர்லேயும் அந்த கோரல் இருக்கும். அது வந்து நம்ம ஆர்னமெண்டல் பர்பஸ்க்கு போடலாமே தவிர, இந்த நல்ல பவழ நிறம் அப்படின்னு சொல்கிறது வந்து சிகப்பு இல்லைன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கிறது தான். இந்த ரெண்டும் தான் நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் கொடுக்கும். ஸோ செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க, ஜாதகத்தில் செவ்வாய் குறைபாடு இருக்கிறவங்க, செவ்வாய் தசை நடக்கிறவங்க இந்த கோரல் வந்து கண்டிப்பாக போட்டுக்கலாம். பெண்கள் வந்து எப்பொழுதுமே இதை வந்து அவங்க திருமங்கல்யத்தில் இந்த பவழத்தை கோர்த்து போட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்காது. அடுத்ததாக நம்ம நவரத்னத்தில் புதன் கிரகத்திற்கானது. இது வந்து மரகத பச்சை. இந்த பச்சை கல் அப்படின்னாலே ப்ராஸ்பெரிட்டின்னு அர்த்தம். எல்லாருமே பச்சைக்கல் போடலாமான்னா தாராளமாக. புதன் வந்து புத்திகாரக்கன்னு சொல்லுவோம். ஸோ குழந்தைகள் வந்து சரியாக படிக்கலை அப்படின்னாலுமே நீங்கள் இந்த நவரத்னத்தில் இருக்கக்கூடிய மரகத பச்சை கல்லை வந்து குழந்தைகளுக்கும் தாராளமாக பயன்படுத்தலாம். புதன் வந்து தொழிலுக்கு வந்து அதிபதி. ஸோ உங்கள் புதுசாக தொழில் தொடங்குறீங்க, ஒரு வக்கீல் தொழிலில் இருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கீங்க, கணிதம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கீங்க, இப்படி எந்த விதமான ஒரு வேலையாக இருந்தாலும் புதன் தான் அதற்கு அதிபதி. இந்த புதன் கிரகத்துக்கு வந்து மரகத பச்சை கல் வந்து கொடுத்திருக்கிறார்கள். ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நரம்பு தளர்ச்சி ஏற்படாமல் இருப்பதற்கும், எப்பொழுதுமே நமக்கு அறிவுத்திறனில் ஒரு ஞாபக சக்தியை அதிகப்படுத்துவது வந்து புத பகவான் தான். அந்த புத பகவானுக்கு நம்ம இந்த பச்சை கல்லை வந்து சுண்டு விரலில் வந்து, இதுதான் புதன் மேடு அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த சுண்டு விரலில் இந்த பச்சைக்கல் மோதிரத்தை நம்ம அணிவதனால் இந்த புதன் மேட்டில் இருக்கக்கூடிய இந்த புதனினுடைய ஆதிக்கம் வந்து நமக்கு அதிகரிக்கும். ஸோ புதன் கிரகத்தை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும், புதன் பகவான் நமக்கு உடம்பில் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதற்கும், லேக் ஆஃப் மெமரி அண்ட் கான்சன்ட்ரேஷன், குழந்தைங்களுக்கு வந்து இந்த மரகத கல் பச்சை வந்து நமக்கு மிகவுமே பயன்படக்கூடியது தான். ஸோ வாழ்க்கையில் வளமாக இருப்பதற்கு இந்த மரகத பச்சை வந்து நமக்கு ரொம்பவுமே உபயோகமாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் தான்.
குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை. ஸோ குரு பகவானினுடைய கடாட்சம் நமக்கு இருக்கணும். எப்பொழுதுமே நமக்கு எந்த ஆலயத்திற்கு போனாலும் மற்ற தெய்வங்களை வந்து நம்ம நேரடியாக நின்று பார்க்கவே கூடாது. நம்ம ஓரமாக தான் நின்று கடைக்கண் பார்வை தான் இறைவன் வந்து நம்ம மேலே பட வேண்டும். ஆனால் குரு பகவானுக்கு மட்டும் நேரடியான பார்வை நமக்கு இருக்க வேண்டும். அப்படி நம்ம தினமும் போய் குருவை பார்க்க முடியுமா, ஒரு குருவின் பார்வை நம்ம மேலே பட முடியுமா அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ரத்னம் வந்து பார்த்திங்கன்னா கனக புஷ்பராகம்னு சொல்கிறோம். இது இங்கிலீஷில் வந்து எல்லோ டோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கனக புஷ்பராக கல் வந்து இந்த விரல்ல வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த குரு மேடுன்னு சொல்லக்கூடிய இடம். குரு பகவான் நமக்கு ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது 6, 8, 10, 12 ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறவங்களுக்கு இந்த கனக புஷ்பராக கல்லை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். ஒரு சிலர் வந்து இந்த விரல்ல, இந்த ஆள்காட்டி விரல்லையுமே இந்த கனக புஷ்பராக கல்லை வந்து நாம் பயன்படுத்தலாம். படிக்கக்கூடிய குழந்தைகள், குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள், ஸோ குருவினுடைய அனுகிரகம் வேண்டுங்கிறவங்க இந்த கனக புஷ்பராக கல்லை தாராளமாக பயன்படுத்தலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரத்னம் வந்து சுக்கிர பகவான் தான். வைரம். சுக்கிரனுக்கு வந்து வைரம் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஒரு யூனிக்கான ஒரு ரத்னம். எல்லாருக்கும் என்ன பயம் மனசுலன்னா, வைரம் எல்லாருமே போடலாமா அப்படின்னு. நீங்கள் தாராளமாக நம்மளோட என்ஏசியில் வந்து பயம் இல்லாமல் வைரம் வாங்கலாம். ஏன்னா தோஷம் இல்லாத கற்கள் தான் நம்மளோட என்ஏசியில் வந்து வச்சுருக்குறாங்க. நம்மளுடைய என்ஏசியில் இருக்கக்கூடிய டைமண்ட் செக்ஷனில் தான் இன்றைக்கி நான் இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் இருக்கக்கூடிய ஜுவல்லரிஸ் எல்லாமே தோஷம் இல்லாத கற்கள். ஸோ நான் வைரம் போட்டால் எனக்கு ஏதாவது கெடுதல் வந்துருமா அப்படிங்கிற பயம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். என்ஏசிக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வைரத்தை பயமில்லாமல் வாங்கலாம். இப்போ சுக்கிர பகவான் வந்து நமக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களையும் கொடுப்பார். ஒரு குபேர யோகம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே அது சுக்கிரன் தான். நிறைய பேருக்கு ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்காரு, அவர் சாதகமாக இருக்காரா இல்லை பாதகமாக இருக்காரா அப்படிங்கிறதே தெரியறதில்ல. ஒரு சின்ன மூக்குத்தி போட்டால் கூட நம்ம ஐயோ வைரம் வாங்கணுமே, நம்ம பொண்ணுக்கு செட் ஆகுமா அப்படின்னு நிறைய தாய்மார்களுக்கு வந்து அந்த பயம் உண்டு. ஸோ நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து இங்கே சுக்கிரஹோரையில் இரவு 8லேருந்து 9 வந்து அந்த சுக்கிரஹோரை எப்பொழுதுமே வைரம் வாங்கும் பொழுது சுக்கிரஹோரையில் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதுமே அது சாதகமாகவும் இருக்கும், அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். இந்த வைரம் வந்து நம்ம மற்ற கற்களோடு சேர்ந்து போடலாமா இல்லை தனியாக வைரமாக போடணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு எமரல்டு, ரூபீஸ் இதோடு சேர்ந்து அந்த வைரம் போடுறதும் மற்றும் சஃபயர்னு சொல்லக்கூடிய நீல கற்களோடு சேர்ந்து போடுறதுமே இன்னும் அதிர்ஷ்டத்தை நமக்கு அதிகரித்து கொடுக்கும். எப்பொழுதுமே பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ எந்த ஒரு விஷயத்துமே நம்மளுடைய ஆகாரமாக இருக்கட்டும் இல்லை அதிர்ஷ்டமாக இருக்கட்டும், ஒரு பேலன்ஸ்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ வைரத்தை வந்து நீங்கள் தனியாக போடாமல் அது மரகத கற்களோடையும் சரி மாணிக்கத்தோடையும் சரி நம்ம சேர்ந்து போடும் பொழுது அந்த சுக்கிரனினுடைய தன்மை வந்து நமக்கு பேலன்ஸ் ஆகும். பயப்படாமல் நம்ம வந்து வைரம் வாங்கி தாராளமாக போட்டுக்கலாம். இப்போ இந்த வைர கற்கள் வந்து மோதிரமாக போடும் பொழுது இது எந்த கையில் எந்த விரலில் போடணும் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும், இல்லை நமக்கு அது என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பமும் இருக்கும். உங்களுக்கு எந்த விரலில் வேணாலுமே வைரம் வந்து நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ வைரம் போடும் பொழுது நம்ம நினைவில் கொள்ள வேண்டியது வந்து என்ன கிரகத்தோடு நம்ம சேர்த்து போடுறோம் அப்படிங்கிறதான். வியாபாரம், திருமண தடை மற்றும் நமக்கு தொழிலில் வர வேண்டியது இல்லை பொதுவாக ஒரு ஐஸ்வர்யம். ஸோ குபேர யோகத்திற்காக நீங்கள் சுக்கிர பகவானை வேண்டிக் கொண்டு நம்ம தாராளமாக இந்த வைரத்தை வாங்கி போட்டுக்கொள்ளலாம். நம்மளோட என்ஏசியோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இவங்களுடைய ஆர்னமெண்ட்ஸ் தாங்க. லைட் வெயிட்டாக இல்லை உங்களுக்கு என்ன மாதிரியான டிசைன்ஸ் வேணும், என்ன மாதிரியான மோட்டிவ் வேணும், எப்படி நீங்கள் கேட்குறீங்களோ
அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜுவல்லரியை வந்து டிசைன் பண்ணி தரதில் நம்ம நாத்தலா வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க. அதுவும் கஸ்டமர் சர்வீஸ் இங்கே வர்றவங்களுக்கு எந்த விதமான ஒரு சேவை செய்யணும் அப்படின்னா மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய என்ஏசியை நம்ம அடிச்சுக்கவே முடியாது. ஸோ நிறைய பேர் நீங்கள் கேளுங்களேன், நாங்கள் என்ஏசிக்கு போனோம், எங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஜுவல்லரி பண்ணி தராங்க அப்படிங்கிறத நம்ம கஸ்டமர் சொல்லியுமே நம்ம கேட்கலாம். ஸோ அடுத்த ரத்னம் நம்ம பார்க்க போகிறது வந்து சனி பகவானுக்கு உண்டான ரத்னம் தான். எப்படி வந்து சுக்கிரனுக்கு ஒரு பயம் இருக்கோ, கண்டிப்பாக சனி பகவானுக்கு பயப்படாதவங்களே இல்லை. எனக்கு ஒரு நீலக்கல் போடணுன்னா எங்கள் அம்மா சொன்னாங்க, அது ராசி பார்த்து போடணும்ப்பா, பார்த்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பயப்படவே வேண்டாம். சனி பகவான் என்ன செய்வாருன்னு. சனி பகவான் நமக்கு அருளை கொடுக்கணும்னா நீங்கள் நீல நிறத்தில் என்ன விதமான அந்த ரத்தினத்தை நம்ம பயன்படுத்தலாம். காதில் ஒரு சின்ன ஸ்டோனாக போட்டுக்கலாம். இது கோல்டோட சேர்ந்து போடலாமா? ஸோ குருவும் சனியும் சேர்ந்து உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து கொடுக்கும். இப்போ சுக்கிரனும் சனியும் சேர்ந்தால் அது குபேர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வைரத்தோடு சேர்ந்த ஒரு சஃபயர். ஸோ சனி பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நீலக்கல் வந்து வெளிர் நீலம்னு சொல்கிறது, அந்த ஸ்கை ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிர் நீலம் தான் அவருடைய ரத்தினம். இந்த வெளிர் நீலம் இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலரை வைரத்தோடு சேர்த்து நம்ம போடும் பொழுது சுக்கிரனும் சனியும் சேர்ந்த குபேர யோகம் வந்து கிடைக்கும். ஜாதகத்தில் தான் அப்படி இல்லை, அட்லீஸ்ட் நான் அதை ஒரு ரத்னமாவது போட்டுக்கிறேன், எனக்கு குபேர யோகம் வரும் அப்படின்னு சொல்லி நீங்களும் அதை தாராளமாக ஒரு கோல்டில் போடும் பொழுது, கோல்டு அப்படிங்கிறச்சே குரு பகவான் அங்கே வராரு. பொன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பகவானை கோல்டில் வந்து நம்ம சுக்கிரனும் சனியும் சேர்ந்து வைரமும் நீலமும் சேர்ந்த ஒரு ஆர்னமெண்ட்டை நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு தோடாக போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு டாலராக யூஸ் பண்ணலாம், மோதிரமாக யூஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திரத்துக்குமே பொதுவான ஒன்று தான். இந்த நீல நிற கல் வந்து நீங்கள் போடுறதுனால ஆரோக்கியத்திற்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, வாத நோய் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு சனி பகவான் வந்து அதிபதி. ஸோ உடம்பில் வந்து எனக்கு வாதம் இருக்குது, நான் வாத நோயினால் அவதிப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த நீல நிறத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கான ரத்தினத்தை வந்து பயன்படுத்தலாம். இது எல்லாமே நீங்கள் ஓப்பன் செட்டிங்கில் போடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் மோதிரமாக போடும் பொழுது சனி திசை அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு 19 வருட காலம். இந்த 19 வருட காலம் சனி திசையில் எனக்கு சனி பகவானால் ஒரு நன்மை ஏற்படணும் அப்படிங்கிறவங்களும் இந்த நீல நிற கல்லை வந்து பயன்படுத்தும் பொழுது சனியினுடைய பூரணமான ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு குறையுது. அடிக்கடி என்னால் நவகிரகத்திற்கு போக முடியல, சனிக்கிழமை போய் எனக்கு 7.5 சனி இருக்குது, அஷ்டம சனி இருக்குது, அர்த்தாஷ்டம சனி இருக்குது, என்னால் கோவிலில் போய் விளக்கேற்ற முடியல அப்படின்னு சொல்கிறவங்களும் சனி பகவானை திருப்திப்படுத்துவதற்கு இந்த நீல நிற கல்லை வந்து நம்ம பயன்படுத்தி மோதிரமாக பயன்படுத்தி போட்டுக்கலாம். நவகிரகங்களில் வந்து ரொம்ப பிரதானமாக பயப்படக்கூடிய இன்னொரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் தான். இந்த ராகு பகவான் வரப்போகிறாரு. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து மனசில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ராகு பகவான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்தி தடுமாற்றத்தை நிறைய கொடுப்பார். லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், படிப்பில் வந்து கவனம் இருக்காது. அதே மாதிரி நடுத்தர வயதில், அதுவும் சுக்கிரன் ராகுவோட சேர்ந்துருக்கார் ஜாதகத்தில்னா, எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு வந்து ஒரு வேலையில் வந்து ஈடுபாடு இருக்கிறதோ, இல்லை ஒரு வேலைக்கு போகிறதோ, சம்பாதிக்கிறதோ, இந்த மாதிரி பொறுப்புகள்லேருந்து தட்டி கழிக்கிறது வந்து ராகு பகவான் வந்து பண்ணுவார். இந்த ராகு பகவானுக்கான ஒரு ரத்னம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோமேதகம் தான். ஒரு மாதிரியான ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டோன், இது வந்து இங்கிலீஷில் நீங்கள் கார்னெட்டும் பயன்படுத்தலாம். இப்போ கோமேதகம் இல்லை, நான் கார்னெட் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த கார்னெட் ஸ்டோனுக்கும் ராகுக்கான ஒரு தன்மை கண்டிப்பாக உண்டு. இந்த கார்னெட் இல்லைன்னா கோமேதகம், இந்த 2 கல்லுமே நம்ம பயன்படுத்தலாம். கார்னெட் ஸ்டோனில் வந்து நம்ம நெக்லஸ் பண்ணிக்கிறதோ, இல்லை ஒரு செட்டே வந்து லேடிஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த குருன்னா வந்து நமக்கு கோல்டு. இந்த கோல்டில் வந்து நம்ம கோமேதக கல்லையோ அல்லது கார்னெட் ஸ்டோனோ ஒரு செட்டாக போடும் பொழுது
மனநிலை வந்து நமக்கு ஒன்றாக அமையும். ராகு பகவானினுடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வருட காலம். இப்போ சுக்கிரனோட ராகு இருக்காரு, ஸோ வைரத்தோட சேர்ந்து நம்ம கோமேத கல்லும் சேர்ந்து போடலாமான்னா கார்னட் ஸ்டோன் வந்து நம்ம டைமண்டோடையும் சேர்த்து செட் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து மோதிரத்தில் பயன்படுத்தலாம், இல்லை நெக்லஸாக பயன்படுத்திக்கலாம், இயரிங்கை வந்து பயன்படுத்திக்கலாம். பொதுவாகவே ராகு பகவானினுடைய குணம் என்ன அப்படின்னா எல்லாத்துலேயுமே தடை செஞ்சிருவார். இந்த தடையை நீக்குவதற்கும் ராகு பகவான் வந்து உடல் ஆரோக்கியம்னு பார்த்திங்கன்னா ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வரும். ஸோ தோல் சம்பந்தப்பட்ட வியாதி மற்றும் மனநிலை ஒருமைப்படுத்துவது, புத்தியை வந்து நமக்கு நேர்பாதையில் செல்லுவது, பொறுப்புகளை கொடுப்பது, இது எல்லாத்திற்குமே இந்த கோமேதக கல் அல்லது கார்னெட் வந்து நம்ம பயன்படுத்தலாம். பொதுவாக நம்ம வந்து ஒரு மோதிரம் போடும் பொழுது ராகு தசையில் கோல்டு அண்டு சில்வர், இப்போ கோல்டு வந்து 60%ம் சில்வர் வந்து 40%ம் மிக்ஸ் பண்ணி அந்த கார்னட் ஸ்டோனை மோதிரமாக உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் போடும் பொழுது இந்த 18 வருட காலமும் மனநிலை வந்து ஒருமைப்படுத்தலாம். ரத்தினங்களில் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது கேத்து பகவான். ராகு வந்து எப்படி ஒரு முக்கியமான கிரகமோ கேத்து பகவான் அதைவிட மிக முக்கியமான ஒன்று. இந்த கேத்து பகவானினுடைய காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 7 வருட காலம். கேத்து பகவான் வந்து எப்படி நமக்கு மனசை வந்து மாற்றுவார் அப்படின்னா நிறைய விரக்தியை வந்து கொடுப்பார். கேத்து பகவான் வந்து ஞானகாரகன்னு சொல்கிறோம். இந்த ஞானகாரகனான கேத்து பகவான் வந்து ஒரு சீசன் பண்ணுறது, நிறைய கஷ்டங்கள், நிறைய தடைகள் இதெல்லாம் கொடுத்து ஒரு ஆன்மீகத்தில் வந்து நம்மளை கொண்டு போய் விடுவது வந்து கேத்து பகவான் தான். இவர் 7 வருட காலம் இவருடைய தசா காலம். ஜாதகத்தில் சந்திரனோட கேத்து இருக்குன்னு வைங்களேன். நீங்கள் கேத்துக்கான ரத்னம் வந்து பார்த்திங்கன்னா வைடூரியம். இந்த வைடூரியத்தில் வந்து நடுவில் ஒரு நீர் ஓட்டம் வந்து இருக்கும். இந்த நீரோட்டத்தோடு இருக்கக்கூடிய இந்த கல்லை வந்து நம்ம போடும் பொழுது, வைடூரியத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது இதை கேட்ஸ் ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. வைடூரியம் நமக்கு தனியாகவும் பயன்படுத்தலாம் மற்றும் மற்ற நீங்கள் வந்து கல்லோட சேர்த்து போடணும் அப்படின்னா சந்திரனுக்கு வந்து முத்து. ஸோ இந்த முத்தும் வைடூரியமும் சேர்ந்து போடும் பொழுது மனநிலை வந்து நமக்கு ஒருமைப்படுத்தப்படும். முத்தோட சேர்ந்த வைடூரியத்தை போடுறவங்க எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கேத்து பகவானுக்கான ஒரு உடல் ஆரோக்கியம்னு பார்த்திங்கன்னா இவரும் இந்த ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் மற்றும் பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் கேத்து பகவான் தான் அதிபதியாக இருப்பார். வண்டி வாகனங்களில் அடிக்கடி போகிறவங்க, ஆக்சிடெண்ட்ஸ் நிறையா நடக்கிறவங்களுக்கும் கேத்து பகவான் தான் காரணம். ஸோ உங்களுக்கு 7 வருட காலம் கேத்து நடக்கிறாரு, கேத்துவினுடைய தசா காலம் இருக்குன்னா வைடூரியம், நீங்கள் தங்கத்தில் இந்த வைடூரியத்தை சேர்த்து போடும் பொழுது கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் வந்து நிவர்த்தியாகும். இப்போ நம்ம நவரத்னங்கள் பார்த்தோம் இல்லையா, நான் வேறு சில ரத்னங்கள் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்மளுடைய மயிலாப்பூர் என்ஏசியில் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கக்கூடிய சில ரத்னங்கள். இந்த டர்க்வைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ளூ நிறத்தில் இருக்கிற ஸ்டோன், இது வந்து ஒரு ரத்னம் தான். இது பொதுவாக வந்து நம்ம நவரத்னத்துலேயும் சேர்க்கறது இல்லை. இப்போ நீல நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த டர்க்வைஸ், இது வந்து பச்சை நிறமாகவும் சொல்லலாம், ஒரு நீல நிறம் அப்படின்னும் சொல்லலாம், ஒரு ராமர் பச்சை அப்படின்னும் சொல்லலாம். இந்த டர்க்வைஸ் வந்து எதற்கு பயன்படுத்துறது? இதை நான் ஒரு மோதிரமாக போட்டுக்கிறேன், இல்லை நான் வந்து ஒரு செட் பண்ணி போட்டுக்கிறேன் டர்க்வைஸ்லன்னா பெண்கள் வந்து இது ஆரோக்கியத்திற்காக தாராளமாக பயன்படுத்தலாம். இன்னொன்று, இந்த டர்க்வைஸ் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இருக்கணும், இல்லை எனக்கு வந்து கண் திருஷ்டி நிறையா இருக்குது, நான் என்ன கல் போட்டால் எனக்கு திருஷ்டி இல்லாமல் இருக்கும்னா இந்த டர்க்வைஸை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இது திருஷ்டி எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த டர்க்வைஸ்ட்டை வந்து உண்டு. இது நம்ம ஒரு காதணியாகவோ, தினமும் போடக்கூடிய ஒரு காதணி, இல்லை ஒரு மோதிரம், இல்லை ஒரு சின்ன டாலர், இதில் இந்த ஒரு பீட்ஸாக இருக்கக்கூடியது. இந்த பீட்ஸை நம்ம என்ன விதமான
மற்ற கிரகங்களுக்கு சார்ந்த ரத்தினங்களையும் சேர்த்து கூட இதை போட்டுக்கலாம். இந்த டர்க்வைஸ் வந்து நமக்கு ஒரு ரிச்னஸும் கொடுக்கும். அதே மாதிரி திருஷ்டி தோஷங்கள்லேருந்து விலகுவதற்கும் இந்த டர்க்வைஸ் ப்ளூவை வந்து நம்ம பயன்படுத்தலாம். யங்ஸ்டர்ஸ் கூட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கையில் வந்து இந்த டர்க்வைஸ் பீடை வந்து ஒரு ஃபேஷனாகவும் போட்டுப்பாங்க. ஆனால் இது திருஷ்டிக்கு வந்து எவ்வளோ நல்லது அப்படிங்கிறதும் இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம பார்க்குறது வந்து ஓப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்னம். இப்போ ரத்னங்கள்லேயே ரொம்ப பிரதானம், ரொம்ப அதிர்ஷ்டம் தரக்கூடியது அப்படின்னா இந்த ஓப்பல் ஸ்டோன் தான். இந்த ஓப்பல் ஸ்டோன் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஸ்டோனாகவும் இருக்கும். நீங்கள் ஒரிஜினல் வாங்கணுன்னா கொஞ்சம் அது விலை அதிகம்தான். இந்த ஒரு ஓப்பல் ஸ்டோன் போட்டாலே நமக்கு நவரத்னங்களும் போடக்கூடிய எஃபெக்ட் வந்து இந்த ஓப்பல் ஸ்டோனில் வந்து கிடைக்குது. பலவிதமான நிறங்கள் கொண்ட இந்த ஓப்பல் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா நவரத்னத்தை விட ரொம்ப அதிகமான பயன் தரக்கூடியது இந்த ஓப்பல் ஸ்டோன் தான். ஸோ நமக்கு ஒரு குபேர யோகம், இல்லை ஒரு சரஸ்வதி கடாட்சம், நமக்கு வந்து ஒரு துர்கையினுடைய அனுகிரகம், மும்மூர்த்திகளினுடைய அனுகிரகம், நவகிரகங்களினுடைய அனுகிரகம் வந்து இந்த ஓப்பல் ஸ்டோன் மூலமாக நமக்கு கிடைக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த ரத்னம் வந்து ரொம்ப விலை உயர்ந்தது. அதே போல் பலன்களையும் இது ரொம்ப விலை மதிப்பற்றது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பெரிடாட்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்னம். இது வந்து நீங்கள் பார்க்கலாம், ஒரு கிளி பச்சையின் நிறத்தில் இருக்கக்கூடியது. நம்ம வந்து மரகத பச்சை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு என்ன ஒரு தன்மை உண்டோ, என்ன பலன்கள் உண்டோ, என்ன பயன்கள் உண்டோ, அதே தான் இந்த பெரிடாட் ஸ்டோனுக்கும் நம்ம சொல்லலாம். இந்த பெரிடாட் ஸ்டோன் வந்து ரொம்ப ஒரு ப்ராஸ்பெரிட்டியை கொடுக்கறது. நமக்கு வந்து நிறைய வெல்த் வரணும், நமக்கு நிறைய ஐஸ்வர்யம் கிடைக்கணும், ஒரு மங்களகரமாக நமக்கு இருக்கணும், இல்லை வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கணும்னா இந்த பெரிடாட் ஸ்டோனை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஒரு கிளிப்பச்சை நிறத்தில் இருக்கக்கூடியது வந்து எல்லா விதமான மங்களங்களையும் நமக்கு வந்து கொடுக்கும். இதை வந்து நம்ம ஒரு புதன்கிழமையில், ஒரு புதன் ஹோரையில் இதை வாங்கிறதோ, இல்லை வாங்கினதற்கு பிறகு ஒரு புதன் ஹோரையில் பயன்படுத்தினாலோ நமக்கு எல்லா விதமான வளங்களும் வந்து இந்த பெரிடாட் ஸ்டோன் வந்து கொடுக்கும். இது வந்து மாதங்கள், இந்தந்த மாதத்திற்கு இந்தந்த ரத்தினங்கள் அப்படின்னும் நம்ம என்ஏசியோட கேலண்டரில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த பெரிடாட் ஸ்டோன் பற்றியும் இது எந்த மாதத்தில் இதை போட்டுக்கலாம்ங்கிறத நீங்கள் அந்த கேலண்டர் பார்த்தா கூட தெரியும். இப்போ நம்ம பார்க்குற இந்த ரத்தினம் வந்து எமெத்திஸ்ட். இது பாருங்களேன், இதனுடைய அழகு வந்து ஒரு தனியான ஒரு யூனிக்கான கலரில் இருக்கும். இந்த எமெத்திஸ்ட் ஸ்டோன் வந்து எதற்கு பயன்படுத்துறதுன்னா, நம்ம வந்து ஆன்மீகத்தில் நமக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது, இல்லை நான் வந்து எனக்கு மெடிடேஷன் பண்ண பிடிக்கும், மெடிடேஷன் பண்ண டைம் இல்லை, ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து வரணும் அப்படின்னா எமெத்திஸ்ட் ஸ்டோனை வந்து பயன்படுத்தலாம். பொதுவாக வந்து இந்த பிப்ரவரி மாதம் பிறந்தவர்களுக்கு இந்த எமெத்திஸ்ட் ஸ்டோனை வந்து வெளிநாட்டினவர் வந்து பயன்படுத்துவாங்க. அக்வேரியன் அண்ட் பிசியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி, மீனராசிக்காரர்கள், சூரியன் வந்து நீங்கள் பிப்ரவரி மாதம் பிறக்கிறீங்க, இல்லை வந்து மார்ச் மாதம் பிறந்தவர்களாக இருந்தால் இந்த எமெத்திஸ்ட் ஸ்டோனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த எமெத்திஸ்ட் ஸ்டோன் வந்து அழகு தருவது மட்டுமல்லாமல் நமக்கு ஒரு மனசில் வந்து ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் இந்த எமெத்திஸ்ட் வந்து கொடுக்கும். ஸோ சாதாரணமாக இதை ஒரு தோடாகவோ இல்லை ஒரு மோதிரமாகவோ கூட நாம் பயன்படுத்தலாம். எமெத்திஸ்ட் வந்து யங்ஸ்டர்ஸ், பொதுவாக சிறு வயதில் இருக்கக்கூடியவர்கள் போட்டால் மனசு சிதறாமல் ஒரு ஒருநிலைப்படுத்தக்கூடிய தன்மையை இந்த எமெத்திஸ்ட் ஸ்டோன் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ ரத்தினங்களில் வந்து இந்த எமெத்திஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த ரத்தினமானது ஒரு யுனிக் ரத்னம் அப்படின்னும் சொல்லலாம். ரத்னங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே மனிதர்களுக்கு மட்டுமல்லங்க, இறைவனுக்கும் இந்த ரத்னங்கள் வந்து ரொம்ப பிடித்தமானது, ரொம்ப பயன் தரக்கூடியதுன்னு சொல்லலாம். நீங்கள் திருப்பதி ஏழுமலையானுக்கு போய் பார்த்தாலும் சரி, ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருக்கு பார்த்தாலும் சரி, அவங்க நடுவில் போடுற பதக்கமே ஒரு நீல நிறத்தில் தான் இருக்கும். இது பெருமாளுக்கு திருஷ்டி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ரத்தினங்கள் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ பெருமாளுக்கே ரத்தினங்கள் வந்து ஒரு ஆரோக்கியத்திற்காகவும் ஆன்மீகத்திற்காகவும் பயன்படுத்தும் பொழுது நம்மளும் அதை பின்பற்றலாம். நம்மளுடைய மயிலாப்பூர் என்ஏசியில் வந்து நவரத்னங்கள் ஏராளமான டிசைனில் நம்ம சொன்ன மற்ற ரத்தினங்களும், பெரிடாட்டாக இருக்கட்டும், ஓப்பலாக இருக்கட்டும், இல்லை வந்து எமெத்திஸ்டாக இருக்கட்டும், உங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்க கஸ்டமைஸும் பண்ணி தராங்க.
இவ்வளோ நேரம் இந்த ரத்தினங்கள் பற்றி நீங்களும் பொறுமையாக கேட்டதுக்கு மிகவும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நியூ இயர் ஆஃபர் ஏதாவது இருக்கா? 2025 மேடம். நியூ இயர் 2025 தான். ஆஃபர் என்ன? 2025 மேடம். நான் கரெக்டா தானே கேக்குறேன். மேடம், இந்த 2025ல NSCல ஒரு சவரன் நகை வாங்குனீங்கன்னா 2025 rupees ஆஃபர். அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா அதே வெயிட்டுக்கு சில்வரும் ஃப்ரீ. ஒரு சவரன் நகை வாங்கினா ரூபாய் 2025 தள்ளுபடி. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா அதே வீட்டுக்கு வெள்ளி இலவசம். NSC Jewelers. Conditions apply. NSC 2025 சூப்பர் ஹிட்.